வெல்கம் டு மதி சமையல். இந்த விட பார்க்கலாம் கிறிஸ்பியான வாழைப்பூவோட தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்க சேனலுக்கு வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிள்ளைகள் ஆனிச்சியா நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் போன எவ்வளவு சேரும் வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு வந்து கிறிஸ்பியான வாழைப்பூ வடை தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து 1.5 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு 4 hours. அதுலயே வந்து அதுக்கு தேவையான காரம், காஞ்ச மிளகா வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு அதுலயே சேர்த்து ஊற வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம அரைக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு நிறைய போட்டா கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும். நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்க, 2 லவங்கம், ஒரே ஒரு சின்ன பட்டை போட்டிருக்கேன் இதுல. அப்புறம் இந்த விதை எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, காஞ்ச மிளகா, அந்த காஞ்ச மிளகா எல்லாத்தையும் இதுல வந்து போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு வந்து பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி. இதெல்லாத்தையும் வந்து முதல்ல நம்ம வந்து மிக்சியில ஒரு அடி அடிச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து அரைச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சுக்கணும். இப்போ வந்து பருப்பு போட்டு அரைச்சிடலாம். இந்த வாழைப்பூ வடைக்கு வந்து பச்சை மிளகா போடாதீங்க. ஏன்னா வந்து வாழைப்பூவோட சேர்த்து சாரும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காரமா இருக்கும். அதனால நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்ச மிளகாவை போட்டுட்டேன். பருப்பு தண்ணி இல்லாம போட்டு கடலை பருப்பு வடைக்கு அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுல வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து முதல்ல உப்பு ஆட் பண்ணிடலாம். வாழைப்பூவை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு பொடியா வந்து நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பூவை என்ன பண்ணணும்னா, நம்ம நல்லா தண்ணி இல்லாம 2 கையால நல்லா பிழிஞ்சிடுங்க, இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும். நல்லா பிழிஞ்சிட்டு இந்த மாவுல வந்து போட்டுடலாம். இப்படி 2 கையால் நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பொடியா நறுக்கிடுங்க. வாழைப்பூ எல்லாம் போட்டாச்சு. வாழைப்பூ வந்து நம்ம இஷ்டம் எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தான், நிறைய தான் இல்லை, நிறைய வேணா கூட போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து நான் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பூவு மாவு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி. வாழைப்பூ வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து கடாயை வச்சுட்டு கடாயை வந்து பற்ற வச்சிடலாம். வடை சுடுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே வடை போடுவோம். இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு, வடை போடலாம். பாருங்க, வடை போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் வந்து டக்குன்னு எண்ணெய் காஞ்சோன்னு ஈஸியாக போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ வந்து பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கேன். இந்த கையில் வச்சு கொஞ்சம் நல்லா அழுத்தி போடுங்க. அப்போதான் வந்து வாழைப்பூ வந்து பிரியாம வரும். இப்படி அழுத்தி எண்ணெயில வெந்த உடனே திருப்பி போடலாம். பாருங்க, ஒரு பக்கம் வந்து வெந்துடுச்சு. நம்ம எல்லாத்தையும் திருப்பி விடலாம். இந்த வெந்தோட திருப்பி விடுங்க. பாருங்க, 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து வாழைப்பூ வடையை வந்து எடுத்துடலாம். வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்க, எப்படி உதிராம நல்லா வந்துருக்குது. மீதி இருக்க எல்லா மாவையும் சுத்தி எடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த சந்திப்போம்.